இட்லி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது தம்பி. ஆனால் இட்லியை பாருங்க எப்படின்னா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஐயா இப்போ சிறப்பாக வந்து கோயிலில் அன்னதானம் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க. சிறப்பாக அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க ஐயா. சாமி பேருக்கே பண்ணிடணும். எடுத்து கொடுங்க அப்படியா எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சிவராத்திரி. இன்னைக்கு வந்து சிவராத்திரிக்கு வந்து ஒரு 70-80 பேருக்கு வந்து டிஃபன் கொடுக்க போகிறோம். இட்லி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி குருமா, மசால் வடை, கேசரி, காப்பி, தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போகிறோம். இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த ராயன் குடும்பம். இந்த 2 குடும்பமும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து சிவராத்திரிக்கு வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக அன்னதானம் பண்றாங்க. சிவராத்திரியை முன்னிட்டு இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குற சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பம் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல் ராயன் குடும்பம், இந்த 2 குடும்பத்துக்கு வந்து சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே ஜெயராம் நாயுடு குடும்பமும் செங்கல் ராயன் குடும்பமும் தொடர்ந்து மாசம் வந்து இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் பொருளாதாரத்துல மேலோங்கி இன்னமும் நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும் நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். ஜெயராம் நாயுடு குடும்பம் மற்றும் செங்கல் ராயன் குடும்பம், அந்த 2 குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி, சிவனுக்கு ஏற்ற நாள். இந்த சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுற சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு குடும்பத்துக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த செங்கல்ராயன் குடும்பத்துக்கும் கடவுள் எல்லா செல்வங்களையும் கொடுத்து பல்லாண்டு காலம் நலமோடும் வளமோடும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். சிவராத்திரிக்கு வந்து கண்ணு முழிக்கிறதும் பெரிய புண்ணியம், அதே மாதிரி அன்னதானம் கொடுக்கறதும் பெரிய புண்ணியம். இந்த அன்னதானம் கொடுக்குற குடும்பம் பல வருஷம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். இன்றைக்கி அன்னதானம் கொடுக்குறதும் பெரிய புண்ணியம். அவங்க குடும்பம் 2 குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற சிவன் கோயிலெல்லாம் சிறப்பு பூஜை நடத்தி சிறப்பாக இருக்கும் பூஜைகள்லாம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பங்கள் 2 குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டுகிறேன். இன்னைக்கு 2 குடும்பமும் சேர்ந்து அன்னதானம் மட்டும் கொடுக்கல, அது கூட வந்து பூஜையும் பண்றாங்க சிவனுக்கு. இந்த அன்னதானத்தை கொண்டு போய் நம்ம வந்து சிவன் கோயில தான் கொடுக்க போறோம். வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிருவோம். கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு அரைச்சி வந்துடலாம். காப்பிக்கு நாட்டு கருப்பு சக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுருலாம். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்க தம்பி. சரி ஒரு இட்லி ஊற்றி வச்சாச்சு, வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சந்திராக்கா வந்து வடக்கி பருப்பு அரைக்க இருக்காங்க, கடலை பருப்பு. இப்போ நானும் ரசியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வர்றதுக்குள்ளே இப்போ கேசரி கிண்ட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை வகையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டு பேசி அதுக்கு விட்டுக்கலாம். அது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு இட்லி வந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம். இட்லி இட்லி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு தம்பி. ஆனால் இட்லியை பாருங்க எப்படின்னா இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாம் வதங்கிட்டு இது கூட புதினா மல்லி இருக்கு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நெய்யில் வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டி விட்டுடலாம். ஊரு கூடி தேர் எழுத்த கதை மாதிரி இப்போ 4 பேர் சேர்ந்து இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரு எப்படி இருக்குன்னு பாரு. ஊரு கூடி தேர் எழுத்ததெல்லாம் அப்படி வடை முடிச்சுட்டு பாரு. எல்லாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி குருமாவுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, ஜீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை பட்டாணி குருமாவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட அரைச்ச பொருளையும் சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், இதையும் சேர்த்துக்கலாம்.
எப்படி தம்பி இருக்கு? சூப்பராக இருக்குது. மல்லிகைப்பூ போல் சூடான இட்லி ரெடியாக இருக்குது. இட்லிக்கு ஏற்ற பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூட மசால் வடையும் ரெடியாக இருக்குது, காப்பியும் ரெடியாக இருக்குது, எப்பொழுதும் போல ஸ்பெஷல் கேசரி ரெடியாக இருக்குது. அது கூட தண்ணி பாட்டில், காப்பி கப்பு, கேசரி பிளேட்டு, பாக்குத்தட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சிவன் கோயிலில் வந்து சிவன் பக்தர்களுக்கு வந்து கொண்டு போய் அன்னதானம் கொடுத்துட்டு வந்துடலாம். கொடுத்து வந்துடும் ஆனந்தி. ரெடி பண்ணுங்க. எப்படி இருக்குது நம்ம ஊர் சிவன் கோயில் ஆனந்தி? எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாரு ஆனந்தி. வர ஆனந்தி, அப்பா செமையாக இருக்குப்பா பார்க்கறதுக்கு. இங்கே பாரு தம்பி, மரத்துல எல்லாம் கலர் கலராக ஜொலிக்குது பாரு சிவராத்திரிக்கு. சிவராத்திரிக்கு எங்கள் ஊர் சிவன் கோயிலில் பாருங்கள் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு. சிவன் ஜொலிக்கிறாரு தம்பி. இன்னைக்கு நல்லா காட்சி தராரு. இதெல்லாம் நிறைய வந்துருக்காங்க. வேணா வேணா வாங்க கொஞ்சம் ஐயா வாங்கண்ணா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்குல்ல? வாங்க வாங்க. அலங்காரமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். பாட்டிய கலைஞர்லாம் வந்திருக்கிறாங்க. தம்பி வாங்க வாங்க வாங்க. எல்லாம் வந்துருக்காங்க. எல்லாம் வந்துருக்கு. அண்ணாதான சாப்பாடு வந்துருக்கு. ஆமாம். அப்பா இருக்கு, அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்குது.
ஐயா சிறப்பாக பூஜை பண்ணிடுங்க. ஐயா இப்போ சிறப்பாக வந்து கோயிலில் அன்னதானம் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காங்க. சிறப்பாக அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க ஐயா. சாமி பேருக்கே பண்ணிடணும். எடுத்து கொடுங்க அப்படியே எல்லாம். அப்படியே வாங்கி கொடுங்க. பார்த்து தூக்க வெயிட் இது பார்த்துங்க. சிவன் பேருக்கே பண்ணியிருக்கேன். சாமி பேருக்கே பண்ண சொல்கிறேன். சாமி பேருக்கே பண்ணியிருக்கேன். ஆ स्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांधकाय त्रिगाग्निकालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. श्री जटायुपुरीश्वर स्वामिने नमः. कर्पूरदीपाञ्जनं दर्शयामि. சிவனுக்கு சிறப்பாக அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு. ஸ்க்ரீனை நல்லா எடுத்து விடுங்கண்ணா. அப்படியே ஸ்க்ரீனை நல்லா எடுத்து விடுங்க. அப்படியே தெரிகிற மாதிரி.